சார் வணக்கம். வணக்கம். என் பேர் பாசமணி. ஃப்ரெண்டு ஏதோ உங்களுக்கு தொட்டி கட்டுன்னு சொன்னான். ஆமாப்பா, தொட்டி ஒன்று கட்டணும். நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது தொட்டி ஏதாவது கட்டியிருக்கியா? சார், சென்னையில் 3 ஸ்டார், மும்பையில் 4 ஸ்டார், டெல்லியில் 5 ஸ்டார் எல்லாத்தையும் கட்டியாச்சு. இதெல்லாம் சப்ப மேட்டர். உங்களுக்கு தெரியுமா, இனி அடுத்த மாசம் அமெரிக்கா போறேன். 10 ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறேன். பெரிய கான்ட்ராக்ட் தான் நம்ம ஃப்ரெண்ட் அனுப்பியிருக்கான். சார், எங்க கட்டணும்? வாங்க. இங்கதான்ப்பா 500 லிட்டர் பிடிக்கிற மாதிரி தொட்டி ஒன்று கட்டணும். சரி, ஓகே சார். கூலி எப்படி? நீங்க தான் சொல்லணும். சார், 10,000 வரும் சார். 10,000-மா? முடியாது. 5,000 தாரேன். முடிஞ்சா கேட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டே இரு. சார், கொஞ்சம் கூட தாங்க சார். அப்படியா? 5,001 அவ்வளோதான். வேலை தெரிஞ்சவனை கூப்பிட்டு வந்தா ஆளுக்கு 1000 கேட்பான். அதுல லாபம் இல்ல. வேலை தெரியாதவனை கூட்டிட்டு வந்தோம்னா 500 கேட்பான். சரி, பரவாயில்ல, அதுல லாபம் இருக்கு. சரி, ஓகே சார். இப்ப போய் நான் ஆளை கூப்பிட்டு வரேன். யோ பெருசு, இங்க வேலைக்கு ஏதாவது ஆள் கிடைக்குமா? சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க என்ன பண்ணணும்? மாரியப்பனுக்கு தொட்டி கட்ட வேண்டி இருக்கு. ஆளுக்கு 400 ரூபா தந்துடுறேன், வந்துடுறீங்களா? 500 ரூபா வேணும். சரிடா, வாங்கடா, 500 ரூபா தந்துடுறேன், வந்து தொலைங்கடா. வேலை முடிஞ்சோன்னா 500 ரூபா வந்துடணும், இல்லைன்னா தொட்டி இருக்காது. முதல்ல வேலைக்கு வாங்கப்பா, தந்துடுறேன். சனியன்னு வந்துருச்சு. சொல்லுங்க கொன்றாக். தம்பிகளா, இங்கதான் தொட்டி கட்டணும். ஃபர்ஸ்ட் நமக்கு மெட்டீரியல் வேணும். 3 பேரும் போய் 3 மெட்டீரியலை போய் சீக்கிரம் எடுத்துருவாங்க. 3 மணி நேரத்துல முடிச்சுட்டா உங்க கூலியை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன நான் சொல்றது? சூப்பர் பாஸ். 3 பேர் போறோம், மெட்டீரியல் எடுக்கிறோம், 3 மணி நேரத்துல வேலையை முடிக்கிறோம். டன். ப்ரூஸ்லி, நம்ம இளையவர்மல் செங்க சொல்லிக்கு போ. நான் அவன்கிட்ட பேசுறேன். குறைஞ்ச ரேட்ல செங்கலை பார்த்து 100 பீஸ் எடுத்துட்டு வா. அங்கே தள்ளு வண்டி நிற்கும், அதுலயே எடுத்துட்டு வா. 100 கொண்டு வந்துருவா என்ன? தலை 1000 செங்கல்னாலும் அசால்ட்டா கொண்டு வருவான் இந்த புருஸ்லி. சூப்பர்டா ப்ரூஸ்லி, சென்று வா. ஏய், போங்கடாங்கிட்டு. நான் என்ன செய்ய? நம்ம கணேசன் கடைக்கு போ, ட்ரம் எடுத்துட்டு வா. பைசா கேட்டா கன்றாக்கு சாயந்தரம் தருவார், அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டு வா. கன்றா 24 மணி நேரமும் தூங்காம வேலை செய்வான் இந்த பெல்லு மணி. சரி சரி, பாப்பா வேற பாரு, பெல்லு மணி நீட்டு. தம்பி சிங்கம், நீ ஒண்ணு பண்ணு. வண்டியை ஓரம் கட்டிட்டு ஒரு சைக்கிள் எடுத்துக்க. சரி சரி. நம்ம ராஜ் கடைக்கு நேரே போ. அவ வேற கடன் தர மாட்டான். சரி, 500 ரூபா ஒரு மூட சிமெண்ட் எடுத்துட்டு வா. கண்ட்ராக் ஒரு 10 ரூபா தெரியல, இழந்த பழம் வாங்கினீங்க. ஓ, இவன் வேற 30 வயசாச்சு, என்ன இவன் இழந்த பழம்ங்கிறத விடல. பாப்பா தொலைஞ்சு போ. இவனோட வச்சு தொட்டி கட்டுனால டவுசர் கலந்து போல்க. 3 மணி நேரம் ஆச்சு, 3 வயலுடையும் காணல. இதுல 3 மணி நேரத்துல முடிச்சலான்னு வேற சொன்னானுங்க. இவன் தான் ப்ரூஸ்லி. என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா, பீடி குடிச்சோம்னா அவன் வாய்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், அது அவனுக்கே தெரியாது. வாங்க கதைக்குள்ள போலாம். தலைவா, ஒளிஞ்சு போ. என்னப்பாச்சு? அதை விடுங்க. செங்கல் என்ன பண்ண? ஒரு செங்கல் 6 ரூபா. 6 ரூபாயா? அதே 3 ரூபாய் செங்கல் இல்லையா? அந்த செங்கல் 3 ரூபாப்பா. 3 ரூபாயா?
தெய்வமே சூப்பரா இருக்கு போட்டு ஐயனே இருக்கிற வந்து எடுத்துட்டு வார. சரி சரி. சிலையில தட்டி கட்டவா துணி துவைக்க. அண்ணாச்சி என்ன அத்திரைக்கு இழந்த பழம் கொடுங்க. இழந்த பழமா? ஆமாம். இங்க தானே இருந்து. சீக்கிரம் சீக்கிரம். இந்தா இருக்கு. இழந்த பழம். ஒரு இழந்த பழத்தை கூட நிம்மதியா திங்க பண்றேன். ஹலோ நானா? அம்மா அம்மாவை பத்திலாம் பேசாத. நான் புலி இல்லடா, சிங்கம். நாங்கள் போட்டு அங்கோட பேசுற இல்ல செத்த பையன். ஹலோ கட் பண்ணிட்டான். அண்ணே சிமெண்ட் மூட்டை இருக்கானே? இருக்குல்ல. எவ்வளவுண்ணே? 500 ரூபா. 450 ரூபாய்க்குலாம் இல்லையானே? இருக்கு. அதை கொடுங்கண்ணே. குடிச்ச மூட இருக்கு. வேணும்னா 450 ரூபா. பரவாயில்ல தாங்க. பணத்தேடல. இருங்க வரமாட்டுக்கு. இந்தாங்க. லே குடன்ல ஒரு பையன் இருப்பான். ஒரு மூடை கேட்டு வாங்கிக்க என்ன? சரிண்ணே. டேய் நீ இன்னும் போலியா? நீ மிச்சம் 50 ரூபா. டேய் என் பழத்தெல்லாம் உடுப்பிட்டியடா. 50 ரூபாயா? போடா. என்னடா பழம் இது? தொட்டா விழுந்துருது. ராஜி, நம்ம பையன் சிமெண்ட் எடுத்துட்டு போயிட்டானா? என்னது போயிட்டானா? என்னடா பண்ணி வச்சிருக்க? ஐயோ ஐயோ ஐயோ, வண்டியே கவுத்துட்டான கபோதி பைய. ஆகிற சிங்கிள்னாலும் அசால்ட்ட கொண்டு வருவான் இந்த புருஸ்லி. டேய் செங்கல் எடுத்துருவானா? என்னதான் எடுத்துட்டு வந்திருக்க? முதலாளி நீங்க என்ன சொன்னீங்க? பாதி ஏட்ட செங்கல் எடுத்துட்டு வர சொன்னீங்க. அதுக்கு இதான் கிடைச்சது. என் தலை எழுத்து. சரி சரி, அந்த வீட்டுக்காரனு ரொம்ப ரேட்டை குறைக்கான். அவனுக்கு இந்த செங்கல் போதும். சூப்பர் முதலாளி. தொட்டி எவ்வளவு ஸ்ட்ராங்கா வருது மட்டும் பாருங்க. உங்க முளையோ முளை. சரி சரி, வண்டியை தள்ளி. முதலாளி ஒரு 100 ரூபா குறைச்சினாலும் தாங்க முதலாளி. இந்த வண்டிய நீங்களே தள்ளிட்டு வந்திருக்க முதலாளி. ஒரே பிள்ளைகளா இருக்கு, அவலமா இருக்கு முதலாளி. சை. சரி சரி, சீக்கிரம் போ. வெல்மணி என்ன ஆனான்னு தெரியல, அவனை வேற பார்க்கணும். அண்ணே பையன் வந்தானா? வந்து ட்ரம் எடுத்துட்டு போயிட்டானே. போயிட்டானா? ஆமா. அப்பதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க. எவன்டா தூக்கி நடுரோட்ட ட்ரம் வச்சது? அடே வெல்லுமணி பரதேசி. கன்றா 24 மணி நேரமும் தூங்காம வேலை செய்வான் இந்த வெள்ளுமணி. டேய் என்னடா பண்ற? கன்றாகே ட்ரம்முக்குள்ள என்னடா பண்ற? அது ஒரு கதை. இவனுக்கு 1000 ரூபாய் கடன் கொடுக்கணுமே. இன்னைக்குள்ள பணம் மொத்தத்தையும் முடிஞ்சிருவான். என்ன பண்ணலாம்? ஐடியா. கடன் கொடுத்தவன் போமாட்டான் போல இருக்குது. 24 மணி நேரம் வெல்லுமணி. கன்றகே காப்பாத்து கன்றகே. ஐயோ என் பெண்ணும் மடியும் தனியா கலந்து போறதே. பெண்ணு எங்க போகுது, மடி எங்க போகுது தெரியலையோ கன்றகே. ஐயோ தண்ணி தொட்டி தேடி வந்து பண்ணி குட்டினா
நல்ல வேலை இழந்த பழத்துக்கு ஒன்னாவல. சிமெண்ட் மூட்டை வேற தண்ணியில விழுந்துருச்சு. அங்க போன அந்த டகர டப்பாவைய கொண்டையா போடுவோம். அது பேசாம அங்க ஒரு குழியில போட்டுருவோம். ஒரு சாம்பு இருந்தா நல்லா இருக்கும். இந்த ஷாம்பை போட்டு நல்லா குளிச்சுட்டு இந்த இழந்த பழத்தை நல்லா தின்னு முடிச்சிட்டு நீ தண்ணியோட போயிரு. கன்ராக், கவலைப்படாதீங்க. மணி இப்போ 1 ஆகுது. நல்ல வயிறு முட்டை ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே 1 மணி நேரம் தூங்கிட்டு 2 மணிக்கு ஆரம்பிச்சா 3 மணிக்கு முடிச்சிடலாம். 1 மணி நேரம் போதும். கன்ராக், எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி. அப்புறம் 2 நாளா டாய்லெட்டே வர மாட்டேன். நாட்டு பழம் 5 பழம் வாங்கிட்டு வாங்க. கன்ராக், எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி. அதுக்கப்புறம் சிமெண்ட் முண்டத்திக்கு கையெல்லாம் வலிக்குது. அதுக்கு ஒரு டைகர் பாம்பு. அப்புறம் ஒரு இழந்த பழம். இழந்த பழத்துக்கு செத்தவன. கன்ராக், எனக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிட்டு அந்த தள்ளு வண்டிய தள்ளி இந்த ஈரல் பக்கம் ஒரே வழி. அதுக்கு ஒரு ஆட்டு ஈரல் வாங்கிட்டு அப்படியே ஒரு கட்டு பீடியும் தீப்பெட்டியும் வாங்கிட்டு வாங்க. கன்ராக், இன்னைக்கு உங்களுக்கு மதிய சாப்பாடு என் வீட்டுல உள்ள உப்புமா தான். கன்ராக், உப்புமா ரொம்ப தப்புமா. நான் கிளம்புறேன். செங்கலும் சிமெண்ட் வரும். நீங்க வேலையை பாருங்க. போடா. ஏய், மழை நிக்காது போல்கடா. ஹேய், ட்ரம்மை எட்டி உதச்சிட்டு I am a disco dancer. Hey, I am a disco. என்ன ஒரு வேலையும் நடக்கல. எல்லாம் அப்படியே கிடக்கு. ஜெங்கு போய் தொலைஞ்சானா? ப்ரூஸ்லி வந்துட்டேன். கன்ராக், எஸ் பாஸ். எங்கடா பானியா முள்ள மாதிரிகளா? கன்ராக், போய் சாப்பிடுங்கடா. ஓகே பாஸ். கொண்டா இங்க. மட்டன் பிரியாணி. அது என்ன? நூடுல்ஸ். எனக்கு நூடுல்ஸ். சிக்கன் பிரியாணி. இந்த உப்புமா பார்த்தீங்களா என் குரல் மாறிடுவே. காண்ட்ரே செத்தடா. இன்னைக்கு நீ தொட்டியே கட்ட முடியாதா. இது என் சாபம். தட்ட வந்துகிட்டே இருக்கு. உள்ள காணுகின்ற இந்த கலவை எத்தனைக்கு எத்தனை? 100 கொண்டு. 100 கொண்டா? ஆமா. ஒரு நிமிஷம். ஹலோ, 100 கொண்டா இல்ல 10? இதை கேட்கவா போன் அடிக்கிறான்? 3 ஸ்டாரு 4 ஸ்டாரு 5 ஸ்டாரு கட்டினங்கிறான். ஒரு கலவைக்கு எத்தனைன்னு சொல்ல தெரியல. சுத்தம். போங்கடா.
பூதகட்டாண்டி வச்சு விட மட்டும் பார்ப்பாங்க. ஓ அப்படியா? இது தெரியாம போச்சே. என்ன அப்படி மட்டகம்பா வச்சு மட்டம் பாரு. கொடுங்க சார். தட்டா பயிராளா இருக்கானுமே. டேய், அந்த வண்டியில இருந்து செங்கல் எடுத்தீங்கன்னா கொன்னே விடுவேன். அந்த செங்கல் ஆகாதுடா, அங்கே போடு. ஒரு ஒத்த செங்கல் தேவைப்படுதே. டே, ஒரு ஒத்த செங்கல் எடுத்துருவாங்கடா. எஸ் ஒரு செங்கல் எடுக்கிறதுக்கு எதுக்கு 3 பேர் போறாங்க? செங்கல் எடுக்க போனவனால இன்னும் காணலையே. சரி சரி, வருவான். கண்டாகே செங்கல். உனக்கு எப்படா செங்கல் கிடைச்சி? சூப்பர்ரா தம்பி. அப்ப ரெடி ஆயிட்டு. டே தம்பிகளா, அந்த சட்டி மம்முட்டி எல்லாம் கழுவுடா. போடா வெண்ண. முடிஞ்சப்பா. ஆமா, எப்ப பூச போறீங்க? சார், இன்னைக்கு பூச முடியாது. ஒரு நாள் காய போட்டு நல்லா நனைச்சிட்டு நாளைக்கு பூசுவோம். சார், பேமெண்ட் காசு, பணம், துட்டு, மணி. ஐயோ ஐயோ ஐயோ, இவனுக்கு 100 ரூபா கொடுத்து ஏமாத்திக்கிட்டு அப்படியே சொர்க்கம் பார்ல போய் 4 பீரை வாங்கி நறுக்குன்னு அடிச்சுட்டு அப்படியே மல்லிகைப்பூ அல்வாயும் வாங்கிட்டு வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும்? எங்க 2 பேருக்கு தேடி கிடைக்காத செங்கல் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? அது வண்டிக்கு உள்ள செங்கலை தானே எடுக்க கூடாது, வண்டிக்கு கீழே இருக்க செங்கலை எடுக்க கூடாதுன்னு சொல்லலையே, அதான். ஐயோ, வண்டிக்கடியில செங்கலை எடுத்து என் தலையில மொத்த செங்கலை போட்டுட்டாரே. சவுட இப்படிதான் வண்டி உருண்டுச்சு. பாசமணிக்கு பால் ஊத்தியாச்சு.